அனைவருக்கும் வணக்கம். லாட்டரி டிக்கெட்ஸ் தமிழ்நாட்டில் இதை சேல் பண்ணுறதுக்கு பேன் பண்ணியிருந்தாலும் கேரளாவோட கவர்மெண்ட்டே இந்த லாட்டரி டிக்கெட்டை இப்போ வரைக்கும் சேல் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்படி சேல் பண்ணக்கூடிய கேரளா லாட்டரியோட நேமை யூஸ் பண்ணி நிறைய விதமான மோசடிகள் ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் நடந்துட்டு இருக்குது. சமீப காலத்தில் நிறைய ஆன்லைன் லாட்டரி அப்ளிகேஷனையும் நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாத்தையுமே நம்பலாமான்னு சொல்லிட்டு லாட்டரி டிக்கெட்டை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லாட்டரி டிக்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1960 அது தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணாவோட ஆட்சி காலம். அப்போ ₹1 ஒரு லாட்டரி டிக்கெட்னு அறிமுகப்படுத்தப்பட்ட லாட்டரி டிக்கெட் அரசாங்கத்துக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுத்துச்சு. ஆனால் அது மூலமா நிறைய ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டதுனால 2003 மக்கள் நலனுக்காக அப்போதைய ஜெயலலிதா அரசாங்கம் இந்த லாட்டரி டிக்கெட் விற்பனையை தடை செய்தது. என்னதான் தமிழ்நாட்டில் இந்த லாட்டரி டிக்கெட்டை சேல் பண்றதுக்கு பேன் பண்ணியிருந்தாலும் கேரளாவோட கவர்மெண்ட்டே இந்த லாட்டரி டிக்கெட்டை இப்போ வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 13 ஸ்டேட்ல லீகலாகவே இந்த லாட்டரி டிக்கெட்டை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 13 ஸ்டேட்ல லாட்டரி லீகலாக இருந்தாலும் கேரளாவோட லாட்டரி டிக்கெட் மட்டும் எதுக்காக தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடோட அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா இந்த 2 ஸ்டேட்லையுமே லாட்டரி டிக்கெட்டோட சேலை பேன் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு லாட்டரி டிக்கெட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஈஸியான சாய்ஸ் கேரளா மட்டும்தான். அதனால தான் கேரளாவோட லாட்டரி டிக்கெட் தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருந்துட்டு கேரளா லாட்டரி டிக்கெட்டை வாங்கலாமா, அப்படி வாங்குறது லீகலான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் லாட்டரி டிக்கெட்டை விற்பனை செய்கிறதுக்கு தான் தடை விதிச்சிருக்காங்களே தவிர மற்ற ஸ்டேட்டில் விற்கக்கூடிய லாட்டரி டிக்கெட்டை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே சொல்லலை. அதனால தமிழக கேரள எல்லையில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் தங்களோட டெய்லி ரொட்டீனாவே இந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்குறதா வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய டூரிஸ்டும் இந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்குறத நம்மளால பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில இருந்துட்டு கேரளா லாட்டரி டிக்கெட்டை வாங்குற வரைக்கும் ஓகே. அப்படி வாங்கின லாட்டரி டிக்கெட்டுக்கு பிரைஸ் எதுவும் விழுந்துச்சு அப்படின்னா அதை லீகலா கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடியும். 2023 தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேரால வாங்கப்பட்ட ஒரு லாட்டரி டிக்கெட்டுக்கு ₹25 கோடி ஓணம் பம்பர் பிரைஸா விழுந்துச்சு. பம்பர் பிரைஸா அவங்க கிளைம் பண்ண போகும்போது அப்படி அவங்க வின் பண்ண லாட்டரி டிக்கெட்டை தமிழ்நாட்டில் கள்ள சந்தையில வித்திருக்காங்க. அப்படி வித்த லாட்டரி டிக்கெட்டை தான் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற விதமா எந்தவித ஆதாரமும் இல்லாததுனால அவங்க வின் பண்ண அமௌண்ட்ல டாக்ஸ் அப்புறம் ஏஜென்ட் கமிஷன் இது எல்லாமே கழிச்சது போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி வாரத்தோட 7 நாளிலையும் 7 விதமான பேர்ல கேரளால லாட்டரி டிக்கெட்டை சேல் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பம்பர் லாட்டரியும் இருக்குது. இது எல்லாத்தையுமே கேரளாவோட கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிட்டு வருது. இப்படி கேரளா கவர்மெண்டால ரன் பண்ணக்கூடிய லாட்டரி டிக்கெட்டோட நேமையும் ரிசல்ட்டையும் யூஸ் பண்ணி நிறைய பேர் நாங்களும் லாட்டரி டிக்கெட்டை சேல் பண்றோம்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சேல் பண்ணக்கூடிய யாருகிட்ட இருந்தும் நீங்க லாட்டரி டிக்கெட்டை வாங்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்க அப்படின்னு சேல் பண்ணக்கூடிய லாட்டரி டிக்கெட்டை நீங்கள் வாங்குறது மூலமாக சின்ன சின்ன ப்ரைஸை உங்களுக்கு அவங்க கொடுத்தாலும் மிகப்பெரிய ப்ரைஸ்லாம் விழும்போது அதை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு லாட்டரி டிக்கெட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்களே டைரெக்டாக கேரளா போய் வாங்குறது. அப்படி கேரளாலாம் போய் வாங்க முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கேரளாவில் லாட்டரி டிக்கெட்டை சேல் பண்ணக்கூடிய ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான லாட்டரி டிக்கெட்டை வாட்ஸ்அப் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிடுவாங்க. அப்படி ஷேர் பண்ணக்கூடிய லாட்டரி டிக்கெட்டுக்கு பிரைஸ் மணி எதுவும் விழுந்துச்சு அப்படின்னா அதை கிளைம் பண்ணுறதுக்கும் அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்போவுமே லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ப்ராப்பரான ஏஜென்சி மூலமாக லாட்டரி டிக்கெட்டை வாங்குறது தான் சிறந்தது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த லக்கு மேலெலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் என்னோட நம்பிக்கை. ஒருவேளை உங்களுக்கு இந்த லக்கு லாட்டரி டிக்கெட் இது மேலெலாம் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அளவாக வாங்கிக்கோங்க. அதுக்கு அடிமை ஏறாதீங்க. வரட்டா?